வணக்கங்க. இது கவிராம் கிச்சன். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மீன், உப்பு, புளி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இது தேங்காய், கொத்தமல்லி, வெங்காயம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி. இதெல்லாம் மீன்லேயே எல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறோம். மஞ்சள், இது தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் ஃபைனலாக போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுன்ற இது தெரியும். அப்போது நீங்கள் காரம் போடுறீங்களா இல்லை உப்பு போடுறீங்களா, எது இருந்தாலும் இப்போவே செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு லைம், இது ஆப்ஷனலுங்க. இது எனக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு மீன் ரொம்ப ஹீட்டு, அதனால் நான் கொஞ்சம் இது பண்ணி இப்போது கடாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு வெந்தயம் வந்து ரொம்ப கருகக்கூடாது, பொன்மீனியாக வறுக்கணும். ரொம்பவே இதாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசுபேறிடும். இது கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெங்காயம் வந்து பொரியணும். கொஞ்சம் நல்லா இது பொன்மீனியாக பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. பொரிஞ்ச உடனே இப்போ வந்துச்சு பாருங்கள் கலர், இப்போ வருது. இது வந்த உடனேயும் நம்ம என்ன பண்ணணும், அந்த விழுதை நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, மூடி போட்டுடணும். மூடி போட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்மளுக்கு வந்து வாசம் வர வெளியும். மீன் வாசம் நல்லாயிருக்கும், கமகமான்னு. அந்த வாசம் வரும்போது திறந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆன உடனே திருப்ப எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். வணக்கம்.